நண்பர்களே, சில முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் யார் ப்ரோ வின் பண்ணுவாங்க? என்ன ப்ரோ ஏதாவது இருக்கா ப்ரோ? அந்த அடித்தாங்க, இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் இருக்கலாம். நான் அதை கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸில் ஆரம்பிச்சிரும். செத் ராலன்ஸுக்கு இப்போ ஆப்போனன்ட் இல்லையா ப்ரோ? பிராக் லெஸ்னர் மோதுற மாதிரி இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, செத் ராலன்ஸுக்கு ஆப்போனன்ட்டு ரெடி. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் கைஸ், நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. பிரான் பிரேக்கர் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. ஏன் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு? எதுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறாரு? இன்ஜுரி சரியாயிடுச்சு. அது எப்போ வருவாருன்றதை ஃபுல் டீகோடாக சொல்லியிருக்கேன். அது போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, செத் ராலன்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர் தான் நடக்க போகுது. ஆஃப்டர் வெஸ்டர்மினியாவுக்கு முன்னாடியே பிரான் பிரேக்கர் ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டோரியை அப்படியே பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இந்த விஷன் கூடயே லைட்டாக நகர்த்தி 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 அடுத்த வாரம் இப்போ சாம்பியன்ஷிப் மோத போகிறாங்களா, அதில் இவங்க வந்து அட்டாக் பண்ணலாம். அப்படி வந்து சில இது நடந்து அப்படியே இந்த ஃபியூட் கண்டினியூ ஆகிட்டு போய் செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர் நடக்கலாம். அப்படி பிரான் பிரேக்கர் ஆஃப்டர் வெஸ்டர்மினியாவுக்கு தான் வருவாரான்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டு கூட சேர்ந்து ஒரு டீம் அப் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்ஏ நைட்டுக்கு என்ன தான் இதே தெரில ஸ்டோரி. அவர் வெஸ்டர்மினியா என்ன மேட்ச் தான் பண்ண போகிறாருன்றது டபிள்யூடபிள்யூக்கே சுத்தமாக தெரியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ செத் ராலன்ஸை மட்டும் இவங்க யூஸ் பண்ணாமல் மொக்கையாக விட்டுட்டானுங்க. அவ்வளோதான். செத் ராலன்ஸ் ஃபேன்ஸ்லாம் கடுப்பாயிடுவாங்க. என்னங்கடா பெரிய பேப்பர் இருக்கிறதுலே இதான் பெரிய இது. இதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருக்கெலாம் வாய்ப்பு கொடுக்கலையே, மேட்ச் கொடுக்கலையே. சரி, சும்மா பேப்பரில் தான் பெரிய பெரிய ஆளுங்களை தோக்க வைக்கிறீங்க. ஏதாவது ஒரு மேட்ச் தான் கொடுக்குறீங்க. இப்போ இதில் ஒன்றுமே இல்லையாடா, இதிலே ஒன்றுமே இல்லை, என்னதான்டா பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கடுப்பாகி ஃபேன்ஸ்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, செத் ராலன்ஸ் எல்ஏ நைட்டுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இருக்கும். கொஞ்சம் பிளான்ஸ் வேறு மாதிரி கொஞ்சம் டைட்டாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். சும்மா மேட்ச் கொடுக்குறோன்றதுக்கோசம் கொடுக்காம கொஞ்சம் கிளியாரிட்டியாக பார்த்தீங்கன்னா கொடுத்தா நல்லாயிருக்கும். பிரான் பிரேக்கர் ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா ஓகே தான். பிரான் பிரேக்கர் ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா சரியாக இருக்கும் ஸ்டோரி. செத் ராலன்ஸ் விஸ் பிரான் பிரேக்கரு ஒரு நார்மல் மேட்ச். இதை விஷனில் இருந்ததுக்கோசரம் சாம்பியன்ஷிப் யாரால் தோற்றாங்க, இவங்களால் தோற்றாங்க, அதெல்லாம் வச்சு கன்வெர்ட் பண்ணி சூப்பராக பண்ணி விட்ருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபாஃபெமி. இது அதான் சொன்னேனே, எதை வச்சு கொண்டு போகிறாங்க, எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. மான்ஸ்டர் விசஸ் மான்ஸ்டரு, லெஸ்னர் விசஸ் ஒபாஃபெமி. இதுதான். அதாவது காட்ஸிலா விசஸ் காங்குன்ற மாதிரி பெரிய சண்டை. அதாவது விஷயமாக பெரிய மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சை அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மெயினான காரணம் ஒபாஃபெமியோட ஃப்யூச்சருக்கு இந்த மேட்ச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒபாஃபெமி கண்ணீர் ஊட்டாகவே இருப்பார். பிராக் லெஸ்னர் நெஞ்சு மேலே காலை வச்சுட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முன்னாடியே இதிலே போட்டுருவோம், தமிழ்நாட்டிலே போய் பார்த்துக்கோங்க. நிறைய ஃபுல்லாக வெஸ்டர்மினா பற்றி தான் ஃபுல் அப்டேட்டட் நியூஸஸ் போயிட்டுருக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசென்ட்லி. போய் பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். அதுமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த ஐப் பட்டனையும் தட்டிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேத்துக்கு போய் சேரும். ஏன்னா முன்னோட நம்ம சேனல் வீடியோஸ்லாம் கொஞ்சம் டவுன்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போது பிராக் லெஸ்னர் எப்பவுமே ஃப்யூச்சருக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஸ்டார்டிங்கில் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, இப்போ பிராக் லெஸ்னர் ஃப்யூச்சர் இருக்கிற ரெஸ்லரை வளர்த்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் கரியரையும் முடிச்சிக்கலான்னு பார்க்குறாரு. என்ன தான் ஸ்டோரி வளர்த்தாலும் இவர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வேறு இருக்குது. பிராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் மேட்ச்சில் தோக்கவே கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது இன்னும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா பிராக் லெஸ்னர் போயிடுவார். இந்த கடைசி விஷயமே நான் முடிச்சுக்கிறேன்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஏன்னா பிராக் லெஸ்னர் வச்சு நல்லா அள்ளலாம் டிக்கெட் சேலிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டபிள்யூடபிள்யூ எப்படியாவது ஈத்து பிடிப்பாங்க. ஏஜே ஸ்டைலே விடலை. ஏஜே ஸ்டைல் என்ன தான் ரிட்டையர் ஆனாலும் சில பேர்த்துக்கு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே விடமாட்டானுங்க இந்த ரிட்டையர் ஆக போகிறவங்களாம். ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய தலைங்க. ரிட்டையர் ஆகி வேறு கம்பெனி போனால் அந்த கம்பெனி வளர்ந்துரும். அதனால் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரையும் விடாமல் டைட்டாக பிடிச்சி வச்சுருக்காங்க. ஜான்சினா, ஏஜே ஸ்டைலு, எவ்வளோ பேர்த்த. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்மினா ரிட்டர்ன்ஸ் எதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும் வெஸ்டர்மினா ரிட்டர்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, டிக்கெட் செல்லிங் அடி வாங்கியிருக்கு. எப்படியோட ஏமாத்துறானுங்க. பெரிய பெரிய மேட்சஸும் அஃபிஷியல் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பயும் டிக்கெட் செல்லிங் போல் சில ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி டீசர்ஸ் பண்ணலாம். டீசர்ஸ் முன்னாடியே பண்ணிவிட்டு வெஸ்டர்மினா டைமில் ரிட்டர்ன்ஸை கொண்டு வரலாம். கெவின் ஓவன்ஸு,
அப்புறம் இன்னும் சில நேம்ஸ்லாம் பார்த்தேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி சர்ப்ரைஸ் குடுக்கலாம். அது சரியா தெரியல. நான் அதனால சொல்ல. கெவின் ஓவன்ஸ் மட்டும் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். கெவின் ஓவன்ஸ் அந்த ரேண்டி ஆர்டன் ஒரு கால் பண்ணியிருப்பார்ல, அதுவே கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் மேபி வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். அண்ட் கைஸ் அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். என்ன ப்ரோ சும்மா இதுவே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கொஞ்ச நாளா வீடியோ போடாம விட்டதால சேனல் பார்த்தீங்கன்னா லேசாக லாக் ஆகிடுச்சு. அதை வெளில கொண்டு வரணும்னா வேறு வழி இல்லை. எப்படியாவது உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த கீப்பு தட்டி விட்டு தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் பேத்துக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பை பை கேஸ்.